ஹலோ, வெல்கம் டு நெப்ஸ் பாக்ஸ். நம்ம இப்போ இன்னொரு ட்ரிப்புக்கு போக போகிறோம். பசங்களுக்கு வந்து ஹாஃபலி ஹாலிடேஸ் இல்லையா? ஸோ ஹாஃபலி ஹாலிடேஸ்னால சரி காஷ்மீர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ காஷ்மீருக்கு தான் கிளம்பிட்டோம். இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஏர்லி மார்னிங் 5:55க்கு சென்னையிலேருந்து டெல்லி ஃப்ளைட் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்புறம் டெல்லி போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, செக்இன் பண்ணியாச்சு, அப்புறம் செக்யூரிட்டி செக்கும் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு 5 minutes ஒர்க் தான் இங்கே டொமஸ்டிக்ன்றனால. இப்போ வந்து இன்னும் 1.5 hour இருக்கு. இங்கே லான்ச் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம போபால் போயிருக்கும்போது அங்கே லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து டெல்லி போகிறோம் இல்லையா, டெல்லியில் வந்து ஒரு 5 hours இருக்கு டிரான்சிட். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீநகர் போகிறோம். ஸோ அந்த 5 hours அங்கேயுமே லான்ச் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஆனால் இப்போ இங்கே இருக்க லான்ச்சை யூஸ் பண்ண முடியுதான்னு போய் கேட்டு போகிறேன். இங்கே இருந்த ஒரு லான்ச் வந்து கேட்டேன், வந்து ரிசர்வ்டு லான்ச் அப்படின்றாங்க. ஏன்னா ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. ஜென்ரல் லான்ச் கிடையாது. அங்கே தான் வந்து நம்ம திடீர்னு வந்துட்டு நம்மளோட டெபிட் கார்டோ இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கார்டு இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி உள்ள விடுவாங்க. பட் இது வந்து ரிசர்வேஷன் ஒன்லி போல இருக்கு. சரி, வேற ஏதாவது லான்ச் இருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டி எங்கேயாவது போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். வேற லான்ச் எதுவுமே இல்லை. அதனால இப்போ கேட் 4 அங்கே தான் டிபார்ச்சர். ஸோ அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 hour இருக்கு. ஸோ இங்கே எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா டைம் போயிடும். டெல்லிக்கு வந்தாச்சு. காலையில ஒரு 9 மணிக்கு டெல்லி வந்திருக்கோம். எங்கிற குளிர் இருக்கு பாருங்க. நீங்க குளிர்தா? பஸ்ல ஏறுறோம். பஸ்ல ஏறி ஏர்போர்ட் டெர்மினல் போறோம். டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இன்னொரு டெர்மினல்ல வந்து ஸ்ரீநகர் ஏறணும். ஸோ அதனால அதுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து இங்கேயுமே லான்ச் இருக்கு. ஸோ அந்த லான்ச்சுக்குள்ள அக்சஸ் போபாலில் மாதிரி இங்கேயும் கிடச்சிருக்கு. அதனால் உள்ளே வந்தாச்சு. அதுவும் ஹோல் ஃபேமிலிக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹோல் ஃபேமிலி இங்கே இருக்கும். ஒரு 2 hours இந்த லான்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே போய் பார்க்கணும். இந்த லான்ச்லேயுமே ஃபுல்லாக புஃபே இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணலாம். பட் என்னென்ன கிளியர் ஆகுன்னு தெரியல. இப்போ தான் போய் பார்க்கணும். லான்ச்சுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் உள்ள புஃபே நல்லா இருந்தது. ஸோ ஒரு 2 hours கிட்டத்தில் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படி ஒரு ரெஸ்ட் எடுத்தோம். உள்ள டிவி இருந்துச்சு, கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வெளியே வந்துட்டு இன்னும் ஒரு 1.5 hour இருக்குது. அதனால் வெளியே போயிட்டு இந்த ஏர்போர்ட்டில் வேறு என்னென்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ये ऊंच पे
ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல பயங்கர செக்யூரிட்டி, அதனால அங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால ஹோட்டல்ல வந்து செக்இன் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன். பயங்கர கோல்டா வேற இருக்கு, கொஞ்சம் இருட்டும் ஆயிடுச்சு. அதனால வேற எங்கேயும் போக முடியல. சரி, ஆனாலும் ஃபேமிலியோட வந்திருக்கனால ரொம்ப அவங்கள கூட்டிட்டு வெளியே போக முடியல. சரி, எப்படியாவது ஓகேனா அவங்கள ரூம்ல விட்டுட்டு நான் மட்டும் பக்கத்துல போயிட்டு வரணும். போனேன்னா அந்த பக்கத்துல பஜார்லாம் எப்படி இருக்குன்னு கவர் பண்ணலாம். இதான் ரூம். ஒரு விண்டேஜ் மாடல் இருக்கு இந்த ரூமு. ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸை பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம், சரி ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். சரி, ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், வாங்க போகலாம். குட் மார்னிங். ஸ்ரீநகரில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஆக்சுவலாக நேற்று வந்தோம், வந்துட்டு ரூமில் ஸ்டே பண்ணோம். ரொம்ப குளிராக இருந்துச்சு. அப்புறம் குளிராக இருக்குது அப்படின்னே டைம் ஓடிடுச்சு. நான் அப்படியே வந்து அப்படியே தூங்கவும் செஞ்சேன் சீக்கிரமாகவே. நீங்கள் பார்த்தோன்னா குளிர் வந்து -1 இருக்குது. அதனால தான் ரொம்ப டக்குன்னு நம்ம சென்னையில் இருந்துட்டு டக்குன்னு வந்தனால தாங்குறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இப்போ பரவாயில்ல. இப்பயும் -1 தான் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இங்கே பெட்லலாம் வந்து எலக்ட்ரிக்கில் உள்ள வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, அதை ஹீட்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ காட்டுறேன் பாருங்களேன். பெட்டுக்குள்ளே வருது, அப்படியே பெட்டுக்குள்ளே அந்த வயர் வருது. உள்ள ஒரு தெர்மல் பிளேட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ஹீட் ஆகுது. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்னடா பெட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் சேஃப் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் எங்கள் எல்லா பெட்லேயும் இருக்குது. அப்புறம் இதை தவிர நார்மல் ஹீட்டரும் இருக்குது. இந்த மாதிரி அவுட் சைடில் எக்ஸ்டர்னல் ஹீட்டர் மற்ற இடத்துக்கு ஹீட்டருக்கு வச்சுருக்காங்க. அது போதுமான அளவு தான் இருக்குது. இருந்தால் கூட மைனஸில் இருந்தால் எப்படி தாங்க முடியும். ஓகே, இன்றைக்கி 9:30க்கு லோக்கலில் சுற்றி பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு ஐட்டனில் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஸ்ரீநகரை சுற்றி பார்ப்போம்னு நினைக்கிறேன். 9:30க்கு டிரைவர் வந்துடுவார்னு நினைக்கிறேன். அவன் வந்து டூர்ஸ் வந்து மற்றது மாதிரி நாங்களாம் புக் பண்ணலை, ஃபுல்லாகவுமே ஏஜென்சி வழியாக தான் பண்ணியிருக்கு. அதான் ஈஸி. ஏன்னா இந்த குளிரில் நாங்களாம் பிளான் பண்ணி அது தேடி பிடிச்சி போகிறதுங்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா நிறைய இருக்குது. அதனால் நம்மளாம் பண்ணால் கொஞ்சம் சேஃப் இல்லை. அதனால் டூர் ஏஜென்சி வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. 9:30க்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க தான் எங்கே கூப்பிட்டு போவாங்க, எல்லாமே தெரியும். அப்படியே க்ளோஸ்டு மைண்டில் தான் வந்திருக்கீங்க. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு நம்மளோட டூரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஸ்ரீநகர் லோக்கல் ட்ரிப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சங்கராச்சாரிய டெம்பிள், அதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. நம்ம டிரைவர் வந்து இங்கே வந்து விட்டார். நான் சொன்ன மாதிரி ட்ராவல் ஏஜென்சி, நம்மளுக்குன்னு ஒரு டிரைவர் காரு. ஸோ ஃபுல் 5 டேஸும் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சங்கராச்சாரிய உள்ளே போகலாம். நீங்கள் எப்படி இருக்கு? கோல்டா? செம கோல்டு. இங்கே ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையுமே பயங்கர செக்யூரிட்டி செக்கு.
ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக் மாதிரி செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க டெம்பிளில். ஸோ டெம்பிள் வந்தாச்சு. ஒரு 100 படி இருக்குன்னு நினைக்கிறேன். டெம்பிள் வந்தாச்சு. ரன்னிங் ரேஸா? இங்கிருந்து ஆரம்பிக்கூடாது, கீழே போயிட்டு திருப்பி ஆரம்பிக்கலாமா? அவ்வளவுதான், வந்தாச்சு. Where I have Taiwan. கோயிலோட டாப் வந்தாச்சு. நம்ம சின்ன கோயில் தான், மேலே மேலே உள்ள எடுக்க விடுவாங்கன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். இந்த மலை மேலே இருந்து கீழே பார்க்குற வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். கீழே வீடுகள்லாம் தெரியுது பாருங்க. வாவ், ஃபுல்லாக பனி மறைச்சிருக்கு, அதனால் அவ்வளோவா தெரியல. அப்படி இங்கே பார்த்தோன்னா இங்கே அந்த கோயில் இன்னும் கொஞ்சம் படி ஏறினதும் அந்த மேலே சொல்ல, மேலே ஒரு சின்ன கோயில் தான் சொன்னல, படியில் இன்னும் ஏற போகணும். இங்கே இந்த மேலே போகிறதுக்கு படி எவ்வளவு செங்குத்தாக இருக்குது பாருங்க. வயசானவங்களாம் போகிறதுக்கு கஷ்டம் தான். जाओ जाओ जाओ. London most -1. Yeah. அடுத்த ஸ்பாட் வந்து இது பேரு முகல் கார்டனா. டிரைவர் இப்போ தான் வந்து விட்டாரு. சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது அங்கே ஒரு டீ குடித்தோம். இங்கே கோல்டுக்கு வந்து எத்தனை நாளும் டீ வந்து சூடாக குடிக்கலாம். அதனால் இங்கே ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டீ குடிச்சிட்டு அந்த முகல் கார்டனுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷரில் பண்ணக்கூடாது நம்ம. Guys. Guys. No. In the shop, what do you like? I only like one thing, but One I can't thing? buy it. You show me.
இதுதான் இந்த முகல் கார்டனில் இருக்கிற அந்த முக்கியமான சமாதி இடம். அங்கே வந்து ஸ்ப்ரிங் வாட்டர் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் கிடையாது. சில இடங்களில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, எப்பயுமே ஹாட்டாக வர்றது அந்த மாதிரி கிடையாது. நார்மல் வாட்டர் தான், ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி தான் வாட்டர் அங்கே ஃப்ளோ வச்சுருக்காங்க. Yes. Say them. ஓகே, முகல் கார்டனை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியல. நான் டிரைவர்கிட்ட வந்து என்னென்ன ஃபுல் டெஸ்டினேஷன் போகிறோங்கிறத கேட்கல லிஸ்ட்டை. ஒவ்வொன்றா போக தான் அவர் கேட்குறேன். ஏன்னா அவருமே வந்து அந்த டைமிங்கு எந்த டைமிங்கில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ரேண்டமாக தான் பண்ணுறாரு. ஏன்னா எதுவுமே ரொம்ப தூரம் இல்லை ஸ்ரீநகருக்குள்ளே. இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியல, போயிட்டு தான் டிரைவர்கிட்ட கேட்போம். ஹாய், சே ஹாய். குட். Call it puppy Maina. Hiya. அது பக்கத்துலேயே அடுத்து வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் மேலே இருக்கு, மலையில இருந்து. இப்போ போனதுக்கு முன்னாடி போன அந்த முகல் கார்டன், அதுக்கு அந்த கீழே இறங்கினோடனே பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அது கீழே இறங்கி தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கும் தனி டிக்கெட் ப்ரைஸ் இருக்கு போல இருக்கு. ஸோ கியூக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்து உள்ளே போக வேண்டியதான். In Ooty. Yeah, the Are we going in that? अपने फोन से भी कर सकते हो, रील फोटो सब बना सकते Ticket. கிடையாது. 1 million சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் go. Oh, you are walking on that. Okay. இந்த கார்டன் வந்து செம பெருசாக இருக்குது. ஒரு அரை நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக நடக்கிறது. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குறீங்கள, இந்த மாதிரி இதாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன செடி கொடிகளாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. அது ஜாலியாக அப்படி நடக்கலாம். அப்படியே ஃபுல் கார்டன் வந்து அப்படி நடந்து பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீஸாக இருக்குது. Neha! It's blood!
நம்ம அடுத்த ஸ்பாட் வந்து நிஷாத் கார்டனா. என்னடா ஃபுல்லா கார்டனா இருக்கேன்னு பார்த்தா, நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எல்லாமே அடுத்து கார்டன் பார்க் இப்பதான் கூட்டு போறீங்கன்னு. அவர் சொன்னார், இங்க வந்து இப்போ பின்னாடி தெரியுது இல்லையா இந்த லேக், இது பேரு டால் லேக். இது வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ஒய்டா. ஸோ இது ஃபுல்லா இது சுற்றி அமைஞ்சிருக்கிற கார்டன் பார்க் தான் நிறைய இருக்குமா. ஸோ அதனால இந்த ஸ்ரீநகரை பொறுத்து பார்த்துட்டோன்னா இந்த லேக்கை சுற்றி இருக்கிற லேக்கில் இருக்க ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் லேக்கை பார்க்குற இடம், 1-2 டெம்பிள் இருக்கு. அப்புறம் மீதி ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இந்த பார்க் இதாக இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சில பஜார் கூட்டு போறேன்னு இருக்காரு. இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்க் இருக்கு. ஆனால் ஒரு பார்க் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சரி, இந்த பார்க் எப்படி வித்தியாசமா இருக்குன்னு உள்ள பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒரு பெர் ஹெட் வந்து 30-40 ருபீஸ் கிட்டத்தில் இருக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட். இப்போ வந்து கியூ எதுவும் இல்லை, இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதான். இப்போ டைம் வந்து மதியானம் 1:30 கிட்டத்தில் ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து லஞ்ச் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பாட் தான் இருக்கு. ஸ்ரீநகருக்குள்ள சுற்றி பார்க்குறது வந்து இன்னொன்று ரொம்பவே லெஷரான ஒன்று தான். எங்கேயுமே அவசரப்பட தேவையில்லை. எல்லாமே ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு எல்லாமே. அதனால ஒரு ஃபுல் டே ஸ்ரீநகரை பார்க்கணுங்கிறது ரொம்பவே தேவையான அளவுக்கு இருக்கும் டைம். ரொம்ப ரஷ் பண்ண தேவையில்லை. சில பேர்லாம் வந்து ஹாஃப் டேலேயே கூட பார்ப்பாங்களாம். நம்ம ஃபுல் டே பார்க்கறதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு நினைக்கிறேன். வியூ நல்லா இருக்கு பாரு. Philippines versus fastest in the world. Actually, I think Philippines is the fastest in the world. Actually, it's about how much you know. I mean, the snake is running fast. I feel so good. Wait for it. I want to see it. हमें बाहर ही जाना। मेरा फोन இப்போ இந்த ஷிகாரா ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு இங்க. இது அங்கதான், இதுல தான் வந்து ஒரு ரைட் போவோம். இந்த ரைடு வந்து இப்போ இல்லை, சாயங்காலம் போல. இப்போ மத்தியானம் அதுல இப்போ இந்த கார்டன்ல இருந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ லஞ்சுக்கு தான் எங்கேயாவது போகணும். டிரைவர் ஒரு இடத்துக்கு ஸ்பெஷல் பிளேஸ் கூட்டு போறேன்னு இருக்காரு. பார்ப்போம் அவரோட ஸ்பெஷல் பிளேஸ் எங்கன்னு. இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி இருந்துச்சு. அந்த ஷாப்பிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்து லஞ்சுக்கு தான் போகணும். ஸோ டிரைவர் சொன்ன லஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஏதோ சன்செட் புலிவர்ட்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். இங்கே தான் வந்து நான்வெஜ் நல்லா இருக்கும்னாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இங்கே சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் வெளியே இருக்கிற குளிருக்கு இப்படி உள்ள வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போஷான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் நல்லா தான் இருக்கும். என்ன
Megan, what do you like to have? என்ன சாப்பிட போற? I'm not feeling like anything. I'm not hungry. ஓகே ஓகே. சரி மெனு கார்டை பார்ப்போம். லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஷாலிமர் பாகுன்னு ஒரு இடத்துக்கு இருக்கோம். பாகுனா கார்டன் தான். இந்த கார்டனுக்குள்ளே வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு வந்து இந்த போட் ரைடுக்கெலாம் போகிறோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். இந்த கார்டன் எப்படி மற்றதோட வித்தியாசமாக இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். You are supposed to act like. Bathroom. Washroom. Wait. Hey, Nasad. இது வேணா அப்போ டிரான்சிட் பேஸ் மாதிரி கொஞ்சம் நேரம் ரீலாக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது பேர் சிக்காரா ரைட், போட் ரைடு. இப்போ இதில் தான் வந்திருக்கோம். இது 1 hour இந்த ரைடில் ஒரு 4 ஏதோ 4 ஸ்பாட் இதுக்குள்ளேயே போய் காட்டுவாங்களாம். என்ன காட்டுறாங்க பார்ப்போம். அப்பா பயங்கர குளிராக இருக்குது. இந்த குளிரில் இந்த ரைடு ஓகே, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். खर्च करोगे भैया? कुलूर दाना सब्जी क्या करना लो सारा टोटे का सब्जी ஓ இது இந்த போட்ல தான் அங்க போறோமா? Something like this. This one. 150. Plus. होटल लेक ठीक. அதான் முக்கியம். Mahal one Mia said it's not costly. What's your age? 11 or 8? They're true or false. Your age is 11 and a half.
Hey, come this way.